ஸ்ரீ ஆதிபராசக்தி அன்னையே போற்றி போற்றி. நிகழ்ந்தேறிய மகா ருத்ர யாகங்கள் குறித்து அன்னையாம் ஆதிபராசக்தி வழங்கிய உன்னத அருளுரை. ஒடுங்கிய சக்திகளின் தொகுப்பாம் ஸ்ரீ ஆதிபராசக்தியாகிய யாம் பூரணத்துவம் எய்தி உள்ளோம். ஓர் ஆன்மா விரிந்து இயங்குவதே பூரணத்துவம் என்றே மனிதர்கள் கருதுகின்றனர். எத்தருணத்தில் எல்லாம் இறையின் செயல் என்றே ஒடுங்குகின்றனரோ அத்தருணத்தில் மாத்திரமே எந்த ஒரு ஆன்மாவும் பூரணத்துவம் அடையும் என்பதே சத்தியமாகும். விண்குலத்து ஆன்மாக்களாகிய தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் முனிகளும் சிவகணங்களும் எத்தருணத்தில் எம்முள் ஒடுங்கி நிலைக்கின்றனரோ அத்தருணத்தில் மாத்திரமே பூரணத்துவம் எய்திடுவர். எனினும் எமது இயக்கம் என்பது 108 சதுர் யுகங்களுக்கும் தொடர் செயலாய் நிகழ்வதினால் யாம் ஒடுங்க இயலாது பணிபுரிகின்றோம். இத்தருணத்தில் மாத்திரமே ஆதிபராசக்தியாகிய யாமும் மூலமான பிந்துவில் பூரண ஒடுக்கம் கண்டுள்ளோம். எந்த ஒரு ஆன்மாவும் தனது மூலத்தில் பூரணமாய் ஒடுங்கினால் மாத்திரமே முழுமை அடைந்த மற்றும் பூரணத்துவம் வாய்ந்த ஆன்மாவாய் உருக்கொள்ளும். மனிதர்கள் யாவரும் எத்தருணத்தில் முழுமையான உணவு உண்டு ஓய்வு கொள்கின்றனரோ அத்தருணமே பூரணத்துவம் அடைந்ததாக நிம்மதி கொள்கின்றனர். அவ்வகையில் ஒவ்வொரு உடலுக்கும் உணவே மூல எரிபொருள். ஒவ்வொரு உயிருக்கும் ஆன்மாவே அதன் மூலமாகும். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் பரமாத்மாவே மூலமாகும். மூலத்தில் ஒடுங்குவதே பூரணத்துவமாகும். பரமாத்மாவின் மூலம் என்பதே ஆதிபராசக்தியாகிய எமது ஆற்றல்களே என்றே அனைவரும் உணர வேண்டும். அனைத்து தெய்வங்களுக்கும் யாமே மூலமாவோம். எனினும் எமது மூலம் எனும் பிந்து ஆற்றலில் யாம் 108 சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை மாத்திரமே ஒடுங்குவோம் என்றும் அதன் மூலம் யாம் மாபெரும் பூரணத்துவம் அடைவோம் என்றுமே அனைவரும் உணர வேண்டும். சூரிய மையமே பரமாத்ம ஸ்வரூபம் எனில் பற்பல சூரியனின் மையத்திற்கும் யாமே எரிபொருளினை நல்கிடுவோம். ஆதிபராசக்தியாகிய எமது ஒடுக்கம் என்பது யாதெனில் யாம் உணவு உண்டு ஓய்வினை ஏற்கின்றோம் என்றுமே அனைவரும் உணர்ந்திடலாம். 108 சதுர்யுக காலங்களுக்கு முன்னர் இத்தகையதோர் சூழலே உருவாக்கப்பட்டது. பற்பல வேதியர்கள் சங்கமித்து எமக்கு பூரண ஆகுதிகளை அளித்து மகிழ்வித்தனர். ஏற்றிட்ட பட்டு வஸ்திரம் முதல் அனைத்து பூஜா திரவியங்களும் அன்ன பிரசாதங்களும் அக்னியில் உருகி உருகி பஞ்சபூத மூலக்கூறுகளாக உருமாறி பின்னர் 4 கனிமவள ஆற்றல்களாக உருக்கொண்டு பின்னர் தூய பாதரச ஒளியாக எம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. எமை மந்திரங்கள் எனும் நாதத்தின் துணை கொண்டு அழைத்து உருகி வணங்கி துதித்து ஆராதித்து போற்றியே நின்ற வேதிய விற்பன்னர்களும் சூழ்ந்து நிலைத்து அன்பினையே பொழிந்து எமக்கு உயிர் சக்தியினை அருளி பூஜித்த ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்ற அன்பு ஆன்மாக்களும்
கருணையாய் எமை அழைத்த காரணத்தினால் யாமும் உருகி உருகியே உட்கலந்து மகா யாகங்களின் அருட்பிரசாதம் தனை ஏற்று பூமாதேவியினை ஆசீர்வதித்து இறுதியில் சண்டியுடனும் காமாட்சியுடனும் மூலமாகிய பிந்துவில் கரைந்தோம். அக்னியின் மூலம் எழுச்சியோடு வெளித்தோன்றிய ஸ்ரீ மகா காலேஸ்வரர் விரிந்து இயங்க வேண்டிய காலம் உதித்தது. 108 சதுர்யுக காலமும் இயங்குவதற்கு உரித்தான ஆற்றல்களை யாம் மகா யாகங்களின் மூலம் மகா காலேஸ்வரரோடு சங்கமித்தே பெற்றுக்கொண்டோம். உருவான ஆற்றல் கலப்புதனை முன்னரே உணர்த்திய வண்ணம் அண்டத்தில் பெரும் திரட்சியாகவும் மகா ஆதிவிளக்கினில் சாட்சி ஆற்றலாகவும் மானுடர்களின் சிரசினில் பூத சாட்சியாகவும் நிலைநிறுத்தப்படும். பூரண ஆற்றல் கலப்பு மூலம் உருவான தூய பாதரச ஒளியே பிந்துவின் ஆதார ஆற்றலாகும். ஸ்ரீ பிந்து என்பது ஓர் ஆற்றல் களஞ்சியமாகும். ஆதிபராசக்தியாகவும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாகவும் திகழ்கின்ற யாம் பிந்துவில் ஒடுங்கினோம் என்பது ஓர் உன்னத சத்தியத்தினை வெளிப்படுத்தும். பிந்து எனும் ஆற்றல் களஞ்சியத்திலிருந்து எவரும் எளிதாய் ஆற்றல்களை பெற்றுவிட இயலாது. ஏனெனில் ஆதிபராசக்தியின் தேகமே பிந்து எனும் மூலம் என்றுமே அறிந்திடலாம். மகா காலேஸ்வரரும் எமது அனுமதியின்றி பிந்துவின் ஆற்றல்களை தீண்டிவிட இயலாது. இருப்பினும் எமது ஆற்றல்கள் எளிதாய் தங்கமாகவும் தாமிரமாகவும் உருகொண்டு அனைத்து உயிர் ஆற்றல்களோடும் கலப்புறும். மகா காலேஸ்வரர் 108 சதுர்யுக காலத்திற்கும் ஆழ்ந்த தவத்தில் உணர்வற்று இயங்கா தன்மையினையே ஏற்றிருப்பார். அவரது தேகமே பிந்துவிற்கு இணையானது. ஆதிசிவனாரே மகா காலேஸ்வரர் என்றும் உணர்ந்திடலாம். இருப்பினும் காலத்தின் அதிபதியாம் ஸ்ரீ காலபைரவர் பாதாள லோகம் நோக்கியே பயணிக்க முற்படுவதினால் மகா காலேஸ்வரர் விழித்தெழுந்து உணர்வற்ற நிலையிலிருந்து உணர்வு நிலைகளுக்கு உருவேற்றிருக்கின்றார். ஆற்றல் களஞ்சியமான பிந்துவினை போன்றே அதி உன்னத பாதரச ஆற்றல் கொண்ட மகா காலேஸ்வரர் மகா ருத்ரயாகத்தின் மூலம் தனது உணர்வற்ற கடும் தவ நிலையிலிருந்து விழிப்பு நிலையினை ஏற்றுள்ளார். வேதியர்களின் மந்திர ஆராதனைகளும் ருத்ர சமக ஆகுருதிகளின் சமர்ப்பணமும் சூழ்ந்திட்ட உன்னத ஆன்மாக்களின் ஆன்ம அர்ப்பணிப்பும் மகா காலேஸ்வரரை விழிப்பு நிலைக்கு உயர்த்தியது. மகா தெய்வங்கள் ஒவ்வொருவரும் 2 கரங்கள் கொண்டு உன்னத பணியாற்றினர். எமது ஒடுக்கத்திற்கும் மகா காலேஸ்வரரின் விரிதலுக்கும் உதவிய தெய்வ ஆன்மாக்களும் தங்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று நாத ஆராதனைகளில் மகிழ்ந்து அன்ன ஆகுருதிகளையும் இத்தியாதி அர்ப்பணங்களையும் தங்களுக்கு உரித்தான கனிம வள ஆற்றலாய் ஏற்று மிக உன்னத பணியாற்றினர். அன்பான மானுட ஆன்மாக்களுக்கும் யாம் உரைக்கும் சத்தியம் ஒன்றே. புறத்தினில் அன்ன ஆகாரங்களை எத்தருணத்திலும் ஏற்பதன் மூலம் உங்களது உடல் என்பது செயல் இழந்து ஒடுங்கும். அதன் மூலம் பலன் ஏதும் இல்லை.
மாறாக ஐம்புலன்களை ஒடுக்கி உருக்கி உயிருக்கு உணவாக அருளிடுங்கள். உயிர் அணு இயங்காது ஓய்வு கொண்டால் பூரணத்துவம் அடையும். உயிருக்கான உணவு பஞ்சபூத மூலக்கூறுகளே. அதனை ஏற்கும் ஐம்புலன்களும் ஒடுங்கினால் மாத்திரமே உயிர் பூரண ஆற்றல்களை பெறும். இத்தருணத்தில் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்று எமது ஒடுக்கத்திற்கு உதவிய ஆன்மாக்களும் எமது அம்சங்களே. ஸ்ரீ மகா காலேஸ்வரரின் ஆற்றல்கள் பூரணமாய் அனைவருக்கும் பகிரப்படும். உண்பதும் உறங்குவதும் உடலிற்கு மாத்திரமே நிம்மதியினை அருளும். உயிருக்கு நிம்மதி அருள வேண்டும் எனில் புலன் ஒடுக்கமே அவசியமாகும். ஒவ்வொரு வார்த்தையினையும் இனிவரும் காலங்களில் அளந்து அளந்து பிரயோகம் காண வேண்டும். மற்ற ஒருவருக்கு பலன் அளிக்காத எந்த ஒரு உரையாடலும் தவிர்க்கப்படல் வேண்டும். ஏனெனில் யாம் ஒடுங்கியதால் உங்களது உயிரும் ஒடுங்கத் துவங்கும். அதனையும் உணராது உயிராற்றலை விரயம் புரிந்தால் ஆயுளும் குன்றும். உங்களது ஆன்மாவினில் ஒடுங்க முற்படுங்கள். ஆன்ம எரிபொருளே தேகத்தை இயக்கட்டும். மானுட தேகத்தினில் மாத்திரமே அறிவு என்பது உண்டு. அறிவானது ஆன்மாவினை அறிந்து உணர்ந்து தெளிந்து ஏற்பது ஒன்றே முக்தி என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ மகா காலேஸ்வரரே முக்தியினை வாழ்கின்ற காலத்திலேயே அருளுகின்ற ஆற்றல் படைத்தவர். ஆன்மாவினை சரணகித்தால் சகலமும் சௌக்கியமாய் அமையும். யாம் ஒடுங்கினாலும் எமது அடையாள ஆற்றல்கள் யாவும் மகா ஆதி விளக்கின் மேருவில் இணைந்து கொள்ளும். உருவாய் வழிபட்டு ஆற்றல்களை ஏற்க வேண்டும் எனில் மகா ஆதி விளக்கினை தொழுது போற்றுங்கள். அருவமாய் எமை உணர்ந்து ஆற்றல்களை பெற வேண்டும் எனில் உங்களது புலன்களை ஒடுக்கி உயிருக்கு ஓய்வளியுங்கள். விழிகளை மூடினால் உயிர் அக்னி பெருகும் என்றுமே கருதிடலாம். அன்றி நல்லவற்றையே கண்டு கேட்டு மகிழ்ந்தால் உயிர் அக்னி பெருகும் என்பதும் சத்தியமே. பெருகிடும் ஆற்றல்களை பூரணமாய் சேமித்து பாதுகாத்து செயல்புரியும் எண்ணற்ற உயர் ஆன்மாக்களுக்கும் எமது ஆசிகளை சமர்ப்பிக்கின்றோம். யாம் ஒடுங்கவும் பூரணத்துவம் அடையவும் உதவிய ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் எமது பரிபூரண ஆசிகளை பொழிகின்றோம். யாம் விரைந்து காருண்யமாய் வெளிப்படுவோம். அன்பும் கருணையும் காருண்யமும் நிறைந்த ஆசிகளை பொழிகின்றேன்.